செல்வராணி அந்த பெரிய பங்களாவின் மாடிப்படியில் நின்று கொண்டிருந்தாள். பணம், மரியாதை, வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தது. ஆனா மனசுக்கு நிம்மதி மட்டும் இல்லை. அவளின் கணவன் தினமும் பிசினஸ் வேலையாக வெளியூர். வீட்டில் பேச யாரும் இல்லை. அந்த வீட்டில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தான் குமார். கார் டிரைவர், அமைதியானவன், மரியாதையாக பேசுவான். அவளை பார்க்கும்போதெல்லாம் தலை குனிந்து நிற்பான். அதுதான் செல்வராணிக்கு பிடித்திருந்தது. ஒரு மாலை மழை கொட்டி கொண்டிருந்தது. குமார், காரை எடுத்துட்டு வாங்க, கோயிலுக்கு போகணும் என்றாள் செல்வராணி. கார் வெறிச்சாலையில் சென்று கொண்டிருந்தது. மழை காரணமாக சாலையில் யாரும் இல்லை. அந்த நேரம் திடீரென கார் நின்றுவிட்டது. என்னாச்சு என்று அவள் கேட்டாள். ரேடியேட்டர் ஹீட் ஆயிருச்சு அம்மா, கொஞ்ச நேரமாகும் என்றான் குமார். வெளியே மழை சத்தம் மட்டும். காருக்குள் குளிர்ந்த அமைதி. செல்வராணி மெதுவாக அவனை பார்த்தாள். நீ ரொம்ப அமைதியா இருப்ப. குமார் சிரித்தான். வேலைக்காரன் அதிகமாக பேசக்கூடாதுன்னு பழக்கமம்மா. அந்த வார்த்தை செல்வராணியின் மனதை லேசாக தொட்டது. அடுத்த சில நாட்களில் இருவரும் கொஞ்சம் நெருக்கமானார்கள். கோவில், மார்க்கெட், தோட்டம், எங்கே போனாலும் குமாருடன். ஆனால் ஊரில் கிசுகிசு ஆரம்பித்து விட்டது. முதலாளி அம்மாவும் டிரைவரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களாம். செல்வராணிக்கு கோபமாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் அந்த வார்த்தைகள் ஏதோ இனிமையையும் கொடுத்தது. ஒரு நாள் இரவு வீட்டில் யாருமில்லை. மின்சாரம் போயிருந்தது. செல்வராணி மெழுகுவர்த்தி ஏற்றி ஹாலில் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரம் வெளியே இடியுடன் மழை. திடீரென பயந்து போய் அவள் தடுமாறினாள். அதே நேரம் குமார் அவளை பிடித்தான். இருவரும் சில நொடிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மெழுகுவர்த்தி ஒளியில் அவன் கண்கள் வேற மாதிரி தெரிந்தது. செல்வராணியின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரம் மேல் மாடியில் இருந்து திடீரென கதவு அடையும் சத்தம். இருவரும் அதிர்ச்சியுடன் பிரிந்தார்கள். யாரோ இருக்காங்க, குமார் மெதுவாக சொன்னான். ஆனா வீட்டில் அவர்கள் இருவரை தவிர யாரும் இருக்கக்கூடாது. குமார் மெதுவாக மேல் மாடியை பார்த்தான். நீங்க இங்கே இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை, நானும் வரேன். செல்வராணியின் குரலில் பயமும் ஆர்வமும் கலந்திருந்தது. இருவரும் மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினார்கள். மழை சத்தம், மின்சாரம் இல்லாத இருள், மெழுகுவர்த்தி ஒளி மட்டும். மேலே சென்றவுடன் குளிர்ந்த காற்று முகத்தில் அடித்தது. வழிச்சாலையின் கடைசி அறை மட்டும் திறந்திருந்தது. இந்த ரூம் நான் லாக் பண்ணியிருந்தேனே, செல்வராணி மெதுவாக சொன்னாள். அந்த அறை அவளின் கணவரின் தனி அலுவலகம். யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார். குமார் கதவை மெதுவாக தள்ளினான். அறைக்குள் எல்லாம் சீர்குலைந்திருந்தது. காகிதங்கள் தரையில் சிதறி கிடந்தன. ஆனால் ஜன்னல் அருகே யாரோ நின்றிருந்தார். இருட்டில் முகம் சரியாக தெரியவில்லை. யாரு? குமார் கடுமையாக கேட்டான். அந்த மனிதன் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தான். செல்வராணியின் முகம் அதிர்ச்சியில் மாறிவிட்டது. சுரேஷ்? அவன் அவளின் கணவரின் நண்பன். அடிக்கடி வீட்டுக்கு வருபவன். ஆனால் இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை? சுரேஷ் மெதுவாக சிரித்தான். நீங்க இருவரும் நெருக்கமாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. செல்வராணிக்கு கோபம் வந்தது. என்ன பேசுறீங்க நீங்க? சுரேஷ் மெதுவாக ஒரு கவரை எடுத்தான். அதிலிருந்து சில புகைப்படங்கள் கீழே விழுந்தன. செல்வராணி அதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். அதில் கோவிலுக்கு போனது, காரில் சிரித்தது, தோட்டத்தில் பேசியது, அவளும் குமாரும் இருந்த புகைப்படங்கள்.
இந்த போட்டோ எல்லாம். அவள் நடுங்கினாள். உங்க கணவருக்கு அனுப்ப போறேன். சுரேஷ் சிரித்தான். குமார் உடனே முன் வந்தான். சார், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லை. ஆனா ஊர் அப்படித்தான் நம்பும். சுரேஷின் சிரிப்பு இன்னும் மோசமாயிற்று. அந்த நேரம் திடீரென கீழே கார் ஆரன் சத்தம் கேட்டது. செல்வராணியின் இதயம் ஒரே கணத்தில் நின்றது. அவளின் கணவர் வந்துவிட்டார். செல்வராணியின் கைகள் குளிர்ந்து போனது. அவரு இப்ப வந்துட்டாரா? அவள் பதட்டமாக கேட்டாள். குமார் உடனே ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். கருப்பு கார் மலையில் நின்று கொண்டிருந்தது. அவளின் கணவன் ராமமூர்த்தி மெதுவாக காரிலிருந்து இறங்கினார். அவரின் முகத்தில் வழக்கமான அமைதி இல்லை. சார், நான் கீழே போய் பேசுறேன் என்றான் குமார். இல்ல. செல்வராணி அவன் கையை பிடித்தாள். அந்த தொடுதல் இருவரையும் சில நொடிகள் அமைதியாக்கியது. ஆனால் அந்த நேரத்தில் சுரேஷ் மெதுவாக சிரித்தான். இப்போ கீழே போனா இன்னும் பெரிய பிரச்சனை தான். என்ன வேணும் உனக்கு? குமார் கோபமாக கேட்டான். சுரேஷ் மெதுவாக அருகே வந்தான். எனக்கு செல்வராணி மேடம் பிடிக்கும். ரொம்ப நாளாச்சு. செல்வராணி அதிர்ச்சி அடைந்தாள். அதனால தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. அருவருப்பா பேசாதீங்க. சுரேஷ் சிரித்தான். உங்க கணவர் உங்களை கவனிக்க மாட்டார். ஊர் ஏற்கனவே உங்களையும் டிரைவரையும் பற்றி பேசுது. அந்த சந்தேகத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். குமார் அவன் சட்டையை பிடித்தான். சார். அந்த நேரம் கீழே இருந்து ராமமூர்த்தியின் குரல். செல்வராணி. அந்த குரலில் கோபம் இருந்தது. சில நொடிகளில் அவர் மேலே வந்தார். அறைக்குள் இருந்த காட்சி. செல்வராணி பயந்த முகம். குமார் கோபமாக. சுரேஷ் சிரித்து கொண்டே. ராமமூர்த்தியின் கண்கள் சிவந்தன. நான் நினைச்சது உண்மையா? அவர் மெதுவாக கேட்டார். இல்லங்க. செல்வராணியின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் சுரேஷ் உடனே அந்த புகைப்படங்களை அவரிடம் கொடுத்தான். நானும் நம்பல சார். ஆனா நீங்களே பாருங்க. ராமமூர்த்தி ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்தார். மழை சத்தம் மட்டும். செல்வராணியின் இதயம் உடைந்தது. அவர் மெதுவாக குமாரை பார்த்தார். நான் உன்னை நம்பினேன். குமார் உடனே சொன்னான். சார், நான் தவறே செய்யல. மேடமையும் தவறா நினைக்காதீங்க. அந்த நேரம் செல்வராணி திடீரென சுரேஷை நோக்கி திரும்பினாள். அவரிடம் உண்மையை சொல்லுங்க. சுரேஷின் சிரிப்பு மெதுவாக மறைந்தது. இல்லைனா அந்த இரவு நீங்க என்ன செய்ய முயற்சிங்கன்னு நான் சொல்லிடுவேன். அறை முழுக்க அமைதி. ராமமூர்த்தி அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன சொல்றா அவ? அவர் கடுமையாக கேட்டார். சுரேஷின் முகத்தில் முதல் முறையாக பயம் தெரிந்தது. சுரேஷின் நெற்றியில் வியர்வை முளைத்தது. செல்வராணி, என்ன பேசுற? அவன் தடுமாறினான். ராமமூர்த்தியின் பார்வை இருவரிடமும் மாறிக்கொண்டே இருந்தது. யாராவது ஒருத்தர் இப்போ உண்மையை சொல்லுங்க. அவர் கத்தினார். மழை சத்தத்துடன் அந்த குரல் அறை முழுக்க எதிரொலித்தது. செல்வராணி மெதுவாக முன்னே வந்தாள். 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்க சென்னை போயிருந்த இரவு. அவள் குரல் நடுங்கியது. சுரேஷ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். ராமமூர்த்தியின் முகம் மெதுவாக மாறியது. அவர் என்ன தவறா தொட்டார். நான் பயந்து அவரை தள்ளிட்டேன். குமார் அதிர்ச்சியுடன் செல்வராணியை பார்த்தான். இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவரை வீட்டுக்குள்ள விடவில்லை. ஆனா அவள் சுரேஷை கோபமாக பார்த்தாள். அவர் பழிவாங்க இந்த போட்டோ எல்லாம் எடுத்தார். பொய். சுரேஷ் உடனே கத்தினான். ஆனால் அவன் குரலில் இருந்த தைரியம் இப்போது இல்லை.
ராமமூர்த்தி மெதுவாக அவன் அருகே வந்தார். அவ சொல்றது உண்மையா? சுரேஷ் பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே பதிலாக இருந்தது. ஒரே கணத்தில் ராமமூர்த்தி அவன் சட்டையை பிடித்தார். என் வீட்டில் என் மனைவியிடம். சுரேஷ் தப்பிக்க முயன்றான். சார், நான் கோபத்தில். வெளியே போ. ராமமூர்த்தியின் குரல் முழு வீட்டையும் அதிர வைத்தது. சுரேஷ் உடனே கீழே ஓடிப்போனான். அறையில் மீண்டும் அமைதி. செல்வராணியின் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாகச் சொன்னாள், நீங்களும் என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களா? ராமமூர்த்தி சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக அவள் அருகே வந்தார். நான் உன்னை கவனிக்கவே இல்லை செல்வா. அந்த குரலில் வருத்தம் இருந்தது. அதனால தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு பெருசா போயிருச்சு. செல்வராணி தலை குனிந்தாள். அந்த நேரம் குமார் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். சார், நான் கிளம்புறேன். ராமமூர்த்தி உடனே திரும்பினார். இல்ல குமார். அவர் அவன் தோளில் கை வைத்தார். நீ என் குடும்பத்தை காப்பாத்திருக்க. குமாரின் கண்கள் கலங்கின. மழை மெதுவாக நின்று கொண்டிருந்தது. செல்வராணி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அவள் மனசில் ஒரு வித்தியாசமான அமைதி. குமார் மெதுவாக காரை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். ஆனால் கிளம்பும் முன் ஒரு முறை மேலே பார்த்தான். மாடியில் நின்ற செல்வராணியும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள் மறைந்திருந்த ஒரு சொல்லாத உணர்வு இன்னும் இருவரின் மனதிலும் இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.